பிறருக்கு துன்பம் அளிக்காமல் இருத்தல், இயலாதவர்களின் துன்பத்தை போக்குதல், இலகிய இதயமும் இரக்க சுபாவமும் உறுதியான செயல்பாடுகளுடன் கொண்டிருத்தல் ஆகும். எல்லா உயிர்களுக்கும் உயிரோட்டமாக இருந்து இயக்கிக் கொண்டிருப்பது மனித நேயம். மனிதன் இல்லா மனிதன் மனிதனே அல்ல. அவன் மனிதனாகவே கருதப்பட மாட்டான். விலங்குகள் கூட சில நேரங்களில் தன் இனத்துக்காக போராடி தனக்கும் மனிதநேயம் இருக்கிறது என மெய்ப்பிக்கும் போராடும் காட்சிகளை நாம் கண்டிருக்கிறோம். அதுவும் இல்லாத மனிதர்களை என்னவென்பது, மனிதநேயம் என்றால் என்ன என்று கேட்டால் சக மனிதர்கள் மீது இரக்கம் காட்டுவது, அதாவது உயிர்கள் மீது கருணை காட்டுவது. அந்த கருணையும் இரக்கமும் உள்ளதால் தான் அன்னை தெரசாவையும் அப்துல் கலாமையும் காந்தியடிகளையும் மனிதநேயம் மிக்க மனிதர்களாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். விரல் விட்டு எண்ணும்படியாக அங்கொன்றும் இங்கொன்றும் மனிதநேய மாண்டர்கள் நடமாடி கொண்டிருப்பதால் மனிதநேயம் தலை தாக்குமா? காலத்தினால் செய்த உதவி சிறிதெனினும் ஞானத்தின் மான பெரிது என்றார் வள்ளுவர். விபத்தில் சிக்கிய மனிதனுக்கு ஓடிச் சென்று ஒரு வாய் தண்ணீர் கொடுத்தால் கூட மனிதநேயம் கொண்டவர்களால் மட்டுமே முடிகிறது. விபத்து நடந்த இடத்தை மனிதநேயம் சுருங்கிக் கொண்டு போய்க் கொண்டிருக்கிறது. பேரிடர் காலங்களில் ஓடி ஓடி சென்று உதவுகிறோம். இதில் இயற்கை சீற்றங்கள் நிகழும் போது மட்டும் தலை தூக்கும் மனிதநேயம் மற்ற நேரங்களில் எங்கே போய் ஒளிந்து கொண்டது? ஒரு முறை நிலாவை முதல் முறையா கால் வச்ச ஆம்ஸ்ட்ராங் கிட்ட போய் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டாங்களாம். அதுக்கு ஆம்ஸ்ட்ராங் எத்தனையோ லட்சம் மைல் தூரத்துல இருக்கிற சந்திர மண்டலத்துல இடம் பிடிச்ச மனிதனால பக்கத்து வீட்டுல இருக்கிற மனிதனோட மனசுல இடம் பிடிக்க முடியலையே என்று வருத்தப்பட்டாராம். மனிதநேயம் இல்லாத நிலையில் மனிதர்கள் வாழ்வதை சுட்டி காட்டி வருந்தினாராம். இதுதாங்க உண்மை. எல்லாவற்றையும் தனதாக்கிக் கொள்கிற நினைக்கிற மனிதனுக்கு மனிதனை மனிதனாக பார்க்க தெரியவில்லை.
போதெல்லாம் வாடிய வள்ளலார் பிறந்த பூமி இது. மயிலுக்கு போர்வை கொடுத்த பேகனும் முல்லை கொடி படர தன் தேரையே தந்த பாரியும் ஆண்ட பூமி இது. யாடும் ஊரே யாவரும் கேளீர் என்று உலகுக்கே பாடம் சொன்ன தமிழ் சான்றோர்கள் தந்த தாய் தமிழ் பூமி இது. 1893 அமெரிக்காவின் சிகாகோ நகரில் நடைபெற்ற உலக மடங்களின் பாராளுமன்றத்தில் அனைவரையும் சகோதர சகோதரிகளே என்று உரைய